தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. 100 டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் பேட்ச் இருக்குது, 21 டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் பேட்ச் இருக்குங்க. தமிழுக்கு நம்ம நடத்திட்டுருக்கோம். புதிதாக இணைந்து கொள்கிறவங்களும் இணைந்து கொள்ளலாங்க. இப்போ தமிழ் பாடம் மட்டும் இல்லாமல் பிற பாடங்களுக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் தொடங்க இருக்கிறோங்க. அது குறித்த செய்தி தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது அதாவது ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச்க்கு நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இது ஒரு மாடல் தான். இதே மாதிரி தான் மற்ற பாடங்களுக்கும் டெஸ்ட் பேட்ச் நம்ம தொடங்க இருக்கிறோங்க. ஆங்கிலம், தாவரவியல், விலங்கியல், பொருளாதாரம், வணிகவியல், இந்த மாதிரி அனைத்து பாடப்பிரிவுகளுக்குமே நம்ம பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு டெஸ்ட் பேட்ச் தொடங்க இருக்கிறோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியில் தான் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அலகு 1லிருந்து எல்லா அலகுக்கும் ஒவ்வொரு அலகுக்கும் நம்ம தனித்தனி தேர்வு இருக்குங்க. அது ஒவ்வொரு தேர்வுலேயும் 100 வினாக்கள் இருக்குங்க. ஒவ்வொரு தேர்வுலேயும் 100 வினாக்கள் பாருங்கள், மொத்தம் 10 யூனிட் இருக்குங்களா. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 100 வினாக்கள். இந்த மாதிரி ஒரு 1000 வினாக்கள். இது மட்டும் இல்லை, அடுத்து தனித்தனியாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வச்சுட்டு அடுத்து யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் பாருங்கள். யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் இதில் ஒரு 500 வினாக்கள் வருங்க. 5 தேர்வுகள். அடுத்தது யூனிட் 6லேருந்து 10 வரைக்குங்க. இதில் ஒரு 500 வினாக்கள் இருக்குங்க. அடுத்தது ஃபுல் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனியாக ஃபுல் டெஸ்ட் 10 யூனிட்டுக்குமே இருக்குங்க. மொத்த வினாக்கள் பார்த்தீங்க, இது இல்லாமல் ஜிகே அதுலேயும் டெஸ்ட் உண்டு, சைக்காலஜிலையும் டெஸ்ட் உண்டுங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 4600 வினாக்கள் வந்துடுதுங்க. இது இப்போ நம்ம வரலாற்று பாடத்துக்கு போட்டிருக்க மாதிரியே மற்ற பாடங்களுக்கும் இதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் தொடங்க இருக்கிறோங்க. இதற்கான கட்டணமும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். எந்த தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளணுங்கிறதையும் நம்ம இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் உங்களுக்கான ஐயப்பாடுகளை கேட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த தேர்வுகள் உங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும். நீங்கள் அரசு தேர்வு எழுதுவதற்கு முன்பாக இந்த தேர்வுகள் நீங்கள் ஒரு முறை எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும். இது நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் தான் இந்த தேர்வு நம்ம நடத்துகிறோம். ஆல்ரெடி ஏற்கனவே தமிழ் பாடத்துக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டுருக்கோம். புதிதாக வரக்கூடிய நண்பர்களுக்கும் புதிதாக நம்ம தொடங்க இருக்கிறோங்க. இப்போ நிறைய நண்பர்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இது ஏற்கனவே தொடங்கிட்டீங்க டெஸ்ட் பேட்ச்சு, இப்போ நாங்கள் இது டெஸ்ட்லாம் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைங்க. மொத்தம் இப்போ ஒரு 100 டெஸ்ட் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கு வகுப்பில் இணைஞ்சிங்க, இந்த டெஸ்ட் பேட்சில் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்றிலிருந்து ஓப்பன் ஆகும். இப்போ நாளைக்கு ஒருத்தர் இணைகிறாங்கன்னா அவருக்கு அப்போ இருந்து ஓப்பன் ஆகுங்க. அதாவது எந்த ஒரு டெஸ்ட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. நீங்கள் இந்த தேர்வு எழுதிய தேர்வை நீங்கள் எடுத்து ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இது பிஜிடிஆர்பி தேர்வு வரைக்கும் இந்த டெஸ்ட்டு அப்படியே இருக்கும். 24 hours இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் உள்ளே போய்ட்டு டெஸ்ட்டு எழுதலாம். எழுதின டெஸ்ட்டை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். சொல்யூஷன்லேயே அந்த வினாக்கள் நம்ம எங்கே கொடுத்துருக்கோம், எங்கே எடுத்திருக்கோம், எந்த புத்தகத்துலேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துருப்போம் சொல்யூஷனில். ஸோ இது நீங்கள் ஒரு அரசு தேர்வு எழுதுவதற்கு முன்பாக இந்த தேர்வானது உங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும். ஒரு மாதிரி தேர்வாக உங்களுக்கு இருக்கும். நிறைய தெரிந்து கொள்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், இது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுனால ஹிஸ்ட்ரிக்கு மட்டும்தானா அப்படின்னு இல்லை, எல்லா பாடங்களுக்குமே நம்ம தேர்வு தொடங்க இருக்கிறோம். இந்த காணொலியை பார்த்துட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் இணையணும்னு விரும்பக்கூடிய நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மேலும் உங்களுடைய சந்தேகங்களை நம்ம தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாங்க. தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.